வணக்கம் சினிலேக்கர் வியூவர்ஸ். தமிழில் ஹீரோ ஹீரோயின்ஸை லவ் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம எந்த டேரக்டர்ஸ் ஹீரோயினை லவ் பண்ணியிருக்காங்கன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா டி ராஜேந்தர் உஷா. ஒரு தடவை ராகம் படம் அப்போவே ரெண்டு பேருக்கும் நடுவில் பல ராகம் போயிருக்கு போல. இவங்க ரெண்டு பேரும் 1982 கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மணிரத்னம் அண்ட் சுஹாசினி. இவங்க ரெண்டு பேரும் நிறையா சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் மணிரத்னம் அவங்கள வச்சு டைரக்ட் பண்ணதில்லை. இவர் படத்தில் மட்டும்தான் லவ் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுறாருன்னு பார்த்தா ரியல் லைஃப்லேயும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. அடுத்து இப்போ தமிழ் சினிமாவில் பாதி ஹீரோஸ்க்கு அம்மாவா நடிச்சிட்டு இருக்க சரண்யா பொன்வண்ணன் நிறையா படத்தில் ஆக்டராக பார்த்துருப்போம். ஆனால் அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் கேரியரை ஸ்டார்ட் பண்ணார். அப்போவே அவங்க ரெண்டு பேத்துக்கும் லவ் ஆகி 1995 கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அடுத்து குஷ்பு சுந்தர்சி. முறைமேமன் படத்துக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் ஏதோ ரெண்டு பேரும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 2000 ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்து தேவயானி ராஜகுமரன். இவர் 1999 நீ வருவாயனு ஒரு படம் எடுத்தார். அதில் தேவயானி தான் ஹீரோயின். அப்போவே ரெண்டு பேர்த்துக்கு லவ் ஆகி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்து ரோஜா ஆர்கே செல்வமணி. இவர் தான் ரோஜாவை 1992 இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதுக்கப்புறம் 2010 கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அடுத்து ரம்யா கிருஷ்ணன் கிருஷ்ணவம்சி. பேர் பொறுத்துமே பக்காவாக மேட்ச் ஆகுது. இவர் தெலுங்கில் ரம்யா கிருஷ்ணனை வச்சு சந்திரலேகா அப்படின்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணார். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேத்துக்கு லவ் ஆகி 2003 கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஹரி பிரீதா. ஹரி அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும் போதே போய் லவ்வை சொல்லி பிரீதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அடுத்து பாக்யராஜ் பூர்ணிமா 1981 தமிழில் நடிக்க வந்தாங்க. பாக்யராஜ் படம் நிறையா நடிச்சிருக்காங்க. அப்படியே லவ் ஆகி 1984 கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கடைசியாக அமலாபால் டைரக்டர் விஜய் டைரக்ட் பண்ண நிறையா படங்களில் அமலாபால் நடிச்சிருக்காங்க. ஏஎல் விஜய்க்கு அவங்க மேலே லவ் வந்து அவங்ககிட்ட போய் சொல்ல, அதுக்கு அவங்களும் ஓகே சொல்ல அப்படின்னு கல்யாணம் ஆகிருச்சு. ஆனால் இவங்களுக்கு நடுவில் இப்போ நிறையா ப்ராப்ளம் போயிட்டுருக்குன்னு பேசிக்கிறாங்க. அதை பற்றிலாம் நம்மளுக்கு எதுக்கு? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் தெரிவிங்க.